Chennai Silks. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். உச்சி குளிர்ந்த ட்ரம்ப் மோடியிடம் பேசியதும் வந்த அறிவிப்பு. ஒரே இரவில் மாறியது இரு நாட்டு உறவு. இந்தியா அமெரிக்கா இடையே கடந்த சில மாதங்களாக கடுமையான வர்த்தக போர் நிலவி வந்தது. ட்ரம்ப் நிர்வாகம் இந்திய பொருட்கள் மீது மொத்தம் 50% வரை வரி விதித்திருந்தது. இதில் 25% வரி பரஸ்பர வரி என்ற பெயரிலும் மற்றொரு 25% கூடுதல் வரி இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்காகவும் விதிக்கப்பட்டது. இதனால் இந்தியாவின் ஜவுளி, என்ஜினியரிங் பொருட்கள் மற்றும் நுகர்வோர் பொருட்கள் அமெரிக்க சந்தையில் பெரும் பாதிப்பை சந்தித்தன. இதையடுத்து இரு நாடுகள் தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்தது. விரைவில் வர்த்தக ஒப்பந்தம் குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என ட்ரம்ப் கூறி வந்தார். பிப்ரவரி 2 அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் பிரதமர் மோடி இடையிலான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்த வரி விதிப்பில் அதிரடி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்திய பொருட்கள் மீதான ஒட்டுமொத்த வரி 50%இருந்து 18% குறைக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா எண்ணெய் இறக்குமதி தொடர்பாக விதிக்கப்பட்டிருந்த 25% அபராத வரி முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதற்கு ஈடாக அமெரிக்க பொருட்கள் மீதான வரிகள் மற்றும் வர்த்தக தடைகளை குறைக்க இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளது. பிரதமர் மோடியும் அதிபர் ட்ரம்பும் தொலைபேசியில் பேசியதன் மூலம் இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது. இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தவும், அதற்கு பதிலாக அமெரிக்கா மற்றும் வெனிசுலாவிலிருந்து அதிக எரிசக்தி இறக்குமதி செய்யவும் ஒப்புக்கொண்டுள்ளது. அடுத்த சில ஆண்டுகளில் அமெரிக்காவிலிருந்து சுமார் $500 பில்லியன் மதிப்புள்ள எரிசக்தி, தொழில்நுட்பம் மற்றும் விவசாய பொருட்களை வாங்க இந்தியா உறுதியளித்துள்ளது. மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு இந்த வரி குறைப்பு ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தை அளிக்கும் என பிரதமர் மோடி ட்ரம்பிற்கு நன்றி தெரிவித்துள்ளார். இந்த வரி மாற்றத்தால் ஜவுளி, ஆபரணங்கள் மற்றும் மருந்துகள் போன்ற துறைகளில் இந்தியாவின் ஏற்றுமதி அமெரிக்காவில் பல மடங்கு அதிகரிக்கும். அமெரிக்காவின் தொழில்நுட்பம் மற்றும் மின்சாதன பொருட்கள் இந்தியாவில் மலிவான விலையில் கிடைக்க வாய்ப்புள்ளது. செமிகண்டக்டர் மற்றும் AI சார்ந்த திட்டங்களில் இந்தியா அமெரிக்காவுடன் இணைந்து செயல்பட வழிவகுக்கும். இதனால் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான உறவில் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியுள்ளது என இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். மோடி கேட்டுக்கொண்டதால் டீலுக்கு ஓகே சொன்னோம். மோடியுடன் பேசிய பின் வரிகளை குறைத்த ட்ரம்ப். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தகம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நமது பிரதமர் மோடியுடன் தொலைபேசியில் பேசியுள்ளார். இதில் ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அவரது பதிவு: பிரதமர் மோடியுடன் பேசியது எனக்கு பெருமை. அவர் எனது சிறந்த நண்பர்களில் ஒருவர், சக்தி வாய்ந்த மற்றும் மதிப்புமிக்க தலைவர். வர்த்தகம், ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது உள்ளிட்ட பல விஷயங்கள் பற்றி பேசினோம். ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை நிறுத்தவும், அமெரிக்கா மற்றும் வெனிசுலாவிலிருந்து கொள்முதல் செய்யவும் மோடி ஒப்புக்கொண்டார். இது உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர உதவும். அந்த போரில் ஒவ்வொரு வாரமும் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். பிரதமர் மோடியுடனான நட்பு, அவர் மீதான மரியாதை காரணமாகவும் அவரது கோரிக்கையை ஏற்று அமெரிக்கா இந்தியா இடையே வர்த்தக ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டோம். அதன் மூலம் இந்திய பொருட்கள் மீதான பரஸ்பர வரியை 25%இருந்து 18% அமெரிக்கா குறைக்கும். அதேபோல் இந்தியாவும் அமெரிக்காவுக்கு எதிரான தங்கள் வரிகள் மற்றும் வரி அல்லாத தடைகளை 0 குறைக்க நடவடிக்கை எடுப்பார்கள். $500 பில்லியன் அதிகமாக பொருட்களை அமெரிக்காவிடமிருந்து வாங்க மோடி ஒப்புதல் அளித்துள்ளார். எரிசக்தி, தொழில்நுட்பம், விவசாயம், நிலக்கரி மற்றும் பிற துறைகளில் இந்தியாவின் வர்த்தகம் இருக்கும். இந்தியாவுடனான அற்புதமான உறவு இனி வரும் காலங்களில் இன்னும் வலுப்பெறும். பிரதமர் மோடியும் நானும் காரியங்களை செய்து முடிப்பவர்கள் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ட்ரம்பின் வரி குறைப்பு அறிவிப்புக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துள்ளார். அவரது பதிவில்: இந்திய பொருட்களுக்கான வரி 18% குறைக்கப்பட்டது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்தியாவின் 140 கோடி மக்கள் சார்பாக அதிபர் ட்ரம்புக்கு நன்றி தெரிவிக்கிறேன் என கூறியுள்ளார். உலகின் 2 பெரிய பொருளாதாரங்களும் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளும் இணைந்து செயல்படும் போது அது மக்களுக்கு பயனளிப்பதுடன் பரஸ்பர நன்மை பயக்கும் ஒத்துழைப்புக்கான மகத்தான வாய்ப்புகளை திறந்து விடுகிறது. உலக அமைதி, ஸ்திரத்தன்மை, வளர்ச்சிக்கு அதிபர் ட்ரம்பின் தலைமை மிகவும் முக்கியம். அமைதிக்கான அவரது முயற்சிகளுக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கிறது. நமது உறவு முன்னோடி இல்லாத உயரங்களை அடைய அவருடன் நெருக்கமாக பணியாற்ற ஆவலுடன் இருக்கிறேன் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார்.
வளர்ச்சி பயணத்துக்கு இது வரலாற்று திருப்புமுனை. இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளதாவது: வரலாற்று சிறப்பு ஒப்பந்தத்திற்காக பிரதமர் மோடி, அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் இந்திய அமெரிக்க மக்களுக்கும் வாழ்த்துக்கள். மக்களின் பகிரப்பட்ட வளங்களுக்காக இணைந்து பணியாற்றும் இரண்டு ஒத்த மனமுடைய சிறந்த முறையில் வர்த்தகம் செய்யும் ஜனநாயக நாடுகளின் ஆற்றலை இது பிரதிபலிக்கிறது. விவசாயிகள், சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், திறம் படைத்த தொழிலாளர்களுக்கு முன் எப்போதும் இல்லாத வாய்ப்புகளை இந்த ஒப்பந்தம் திறக்கிறது. அமெரிக்காவிடமிருந்து இந்திய தொழில்நுட்ப வசதிகளை பெற உதவும். இது ஒரு வர்த்தக ஒப்பந்தம் என்றில்லாமல் இரு நாட்டு உறவுகளையும் மறு வடிவமைப்பு செய்யும். 2047 வளர்ச்சியடைந்த பாரதத்துக்கான நம் பயணத்தை வேகமாக்கும் ஒரு வரலாற்று திருப்புமுனை எனவும் கூறியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் பிப்ரவரி 12க்குள் குற்றப்பத்திரிகை. கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி இரவு விஜய் பங்கேற்ற தாவேக பிரச்சார கூட்டம் நடந்தது. அதில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்தனர். இந்த வழக்கை சிபிஐ எஸ்பி பிரவீன்குமார் தலைமையிலான அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். இதுவரை தாவேக நிர்வாகிகள் ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, மதியழகன் மற்றும் கரூர் கலெக்டர் தங்கவேல், எஸ்பி ஜோஷ் தங்கையா, ஏடிஎஸ்பி பிரேம் ஆனந்த், கரூர் டவுன் டிஎஸ்பி செல்வராஜ், இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன் ஆகியோரிடம் விசாரணை நடந்துள்ளது. மேலும் தாவேக கூட்டத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர், காயமடைந்தவர்கள், டாக்டர்கள், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், ஆம்புலன்ஸ் டிரைவர்கள், வீடியோகிராஃபர்கள், சம்பவம் நடந்த கரூர் வேலுசாமிபுரத்தில் உள்ள கடை உரிமையாளர்கள், தள்ளுவண்டி வியாபாரிகள் ஆகியோரிடமும் விசாரணை நடந்துள்ளது. கடந்த மாதம் தாவேக தலைவர் விஜய் புதுடெல்லி சிபிஐ அலுவலகத்திற்கு 2 முறை வரவழைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. விஜய் பயன்படுத்திய பிரச்சார வாகனமும் கரூர் கொண்டுவரப்பட்டு மத்திய தடயவியல் துறை மூலம் ஆய்வு நடத்தப்பட்டது. தற்பொழுது விசாரணை தொடர்பான ஆவணங்களை தயார் செய்யும் பணியில் சிபிஐ அதிகாரிகள் இரவு பகலாக ஈடுபட்டு வருகின்றனர். வரும் 12க்குள் கரூர் தாவேக பிரச்சார கூட்ட வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். ஏற்கனவே கரூர் போலீசார் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27 பதிவு செய்த முதல் எஃப்ஐஆரில் தாவேக நிர்வாகிகள் ஆனந்த், நிர்மல்குமார், மதியழகன் ஆகியோரது பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. விரைவில் சிபிஐ தாக்கல் செய்யும் குற்றப்பத்திரிகையில் கூடுதலான பெயர்கள் இடம்பெறுமா என்பது அப்போது தெரியவரும். பக்தர்கள் காணிக்கையில் இப்படி நடத்துவது நியாயமா? இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: அண்ணாதுரை நினைவு நாளில் கோயில்களில் பொது விருந்து நடத்த வேண்டாம். அரசு சார்பில் பொது இடங்களில் நடத்துங்கள். திமுக சார்பில் அறிவாலயம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள கட்சி அலுவலகங்களிலும் நடத்துங்கள். கோயில்களில் நடத்த வேண்டாம், அது நியாயமல்ல. மசூதிகளிலும் சர்ச்சுகளிலும் பொது விருந்து நடத்த முடியாது. அது மாதிரிதான் கோயில்களில் அரசியல் கட்சி தலைவர்களின் நினைவு நாளை அனுசரிப்பதை பக்தர்களின் சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். இந்நடைமுறையை கைவிட வேண்டும் எனவும் அர்ஜுன் சம்பத் வலியுறுத்தியுள்ளார். பத்திரப்பதிவுக்கு தைப்பூச நாளில் மறுப்பு, இழப்புக்கு யார் பொறுப்பு? தமிழக அரசு உத்தரவிட்டும் தைப்பூச நாளில் பத்திரப்பதிவு பணிகள் நடக்கவில்லை. பத்திரத்துறைக்கு ஏற்பட்ட வருவாய் இழப்புக்கு யார் பொறுப்பு என்ற கேள்வி எழுந்துள்ளது. தமிழகத்தில் சொத்து வாங்குவோர் அதற்கான பத்திரங்களை முகூர்த்த நாட்களில் பதிவு செய்ய விரும்புகின்றனர். தமிழ் புத்தாண்டு, ஆடிப்பெருக்கு, தைப்பூசம் போன்ற நாட்களில் பத்திரப்பதிவு செய்ய மக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். இதை கருத்தில் வைத்து அந்த 3 நாட்களில் பத்திரப்பதிவு மேற்கொள்ள தமிழக அரசு 2021 உத்தரவிட்டது. இதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டது. இந்த நாட்கள் ஞாயிற்றுக்கிழமையில் வந்தாலும் சார் பதிவாளர் அலுவலகங்கள் செயல்படும். பத்திரப்பதிவு மேற்கொள்ளப்படும் என அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு தைப்பூசம் ஞாயிற்றுக்கிழமை வந்தது. ஆனால் பத்திரப்பதிவு நடக்கவில்லை. இதுகுறித்து சார் பதிவாளர்கள் கூறுகையில், தைப்பூச நாளில் சார் பதிவாளர் அலுவலகங்களை திறக்க பத்திரத்துறை ஐஜி தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் அனுமதி அளிக்கவில்லை. நேற்று பதிவுக்கு அனுமதிக்காததால் பதிவுத்துறைக்கு ஏற்பட்ட வருவாய் இழப்புக்கு யார் பொறுப்பு என்ற கேள்வியை அவரிடம்தான் கேட்க வேண்டும் என தெரிவித்தனர். மதமாற்ற தடை சட்டம் 4 வாரத்தில் பதிலளிக்க உத்தரவு. ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, கர்நாடகா உட்பட பல மாநிலங்களில் மதமாற்ற தடை சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இதற்கு எதிராக இந்திய தேசிய கிறிஸ்தவ சபைகள் கவுன்சில் சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த மனு மீது சம்பந்தப்பட்ட 12 மாநில அரசுகளும் மத்திய அரசும் 4 வார காலத்திற்குள் பதிலளிக்குமாறு நோட்டீஸ் பிறப்பித்து வழக்கை தலைமை நீதிபதி ஒத்திவைத்தார். மேலும் இதே விவகாரம் தொடர்பாக நிலுவையில் உள்ள வழக்குகள் அனைத்தையும் ஒன்றாக இணைத்து 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் விசாரணைக்காக பட்டியலிடப்படும் எனவும் உத்தரவு பிறப்பித்தார்.
மருத்துவமனையில் ஹெச் ராஜாவிடம் நலம் விசாரித்த நடிகர் ரஜினிகாந்த். சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தமிழக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜாவை நடிகர் ரஜினிகாந்த் சந்தித்து அவருடன் கைகுலுக்கி உடல்நலம் பற்றி விசாரித்தார். தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த ஹெச் ராஜா தற்போது சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். நேற்று முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி அப்பல்லோ வந்து ராஜாவின் குடும்பத்தாரிடம் நலம் விசாரித்து சென்றனர். அரசியல் கட்சி தலைவர்கள் உட்பட பலர் அவரை சந்தித்து நலம் விசாரித்தனர். முன்னதாக கடந்த 30ஆம் தேதி சென்னையில் நடந்த ஒரு விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஹெச் ராஜா மயங்கி விழுந்தார். மூளை இரத்த குழாயில் ஏற்பட்ட அடைப்பால் அவருக்கு லேசான பக்கவாதம் ஏற்பட்டிருப்பது மருத்துவ பரிசோதனையில் கண்டறியப்பட்டது.